தனக்கு இன்டர்நேஷனல் கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் டீமில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்த நிறையா பேர் இப்போ வெளியே போகிறாங்க. மீன்ஸ் 20 பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் கெரியரை பார்க்கறதுக்கு. ஸோ இதில் இன்க்ளூட் ஆகிற ஒரு மேஜர் இஷ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிஎஸ்கே பிளே ஆஃப் விட்டு வெளியே தான். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீம் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க, ஆட போகிற மேட்சை ரசிக்காமல் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி 2 பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது யாருன்னா ஷாம் கரனும் ஜிம்மி ஓவர். இவங்க 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணால் எந்த பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி இல்லாம ஆர்சிபி பத்தியும் பேசலாம், மும்பை இந்தியன்ஸ் பத்தியும் பேசலாம். ஏன்னா ரொம்ப மேஜர் இஷ்யூ சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சேஞ்சஸ் எல்லாம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போ நான் சொல்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிச்சு பாக்குறேன். ஸோ ஜாஸ்தி பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்லி ஷாம் கரனும் ஓவர்டன், இவங்க 2 பேரை வெளியே தூக்குனா நம்மளால எந்த பிளேயர் உள்ள எடுத்துட்டு வரோம்னா ஷேக் ரஷீத் எடுத்துட்டு வரலாம். மிச்சம் இன்னொரு பிளேயர் அவங்களோட விருப்பம். ஏன்னா நம்ம ஓப்பனிங்க்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற போது டெவான் கான்வே இருக்கிற போது ஷேக் ரஷீதை யூஸ் பண்ண முடியாது. இல்லனா இன்னொரு சைடு நம்ம ஷேக் ரஷீதை யூஸ் பண்ணா டெவான் கான்வே யூஸ் பண்ண முடியாது. மீன்ஸ் 2 பேருக்குமே சான்ஸ் கொடுத்தா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். சோ இவங்க 2 பேரை மாத்தி யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே டைம்ல யூஸ் பண்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. சரி, சிஎஸ்கேல இதுக்கு மேல பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியாது. சோ நம்ம அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்குள்ள வந்துட்டோம்னா சரி ரிக்கெல்டனுக்கு பதிலா பேஸ்டோ எடுத்துட்டு வர போறதா சொன்னோம். சோ அது நம்ம ஷார்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அதே மாதிரி வேற ஏதாவது இன்னொரு பிளேயர் வெளியே போறாங்க வில் ஜாக்ஸ். சோ அதுக்கு பதிலா வேற ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. ஆர்சிபி பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. 5 பிளேயர் வெளியே போறாங்க. 5 பிளேயர் டீமுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. புதுசாக கூட அப்படி புதுசாக எடுத்துகிட்டு வந்தாலும் இதே ஃபார்மில் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் இந்த சீசன் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு ஜெம். ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக கொடுத்தா கப் அடிக்கலாம். இந்த விஷயத்த அவங்க செட் பேக்காக எடுக்காமல் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற சான்ஸாக எடுத்தாங்கன்னா மீன்ஸ் கப் அடிக்கலாம்.